இந்த வத்திப்பட்டி எங்க போய் விழுந்ததுன்னா தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ, வத்திப்பட்டி கூட. ஸ்மோக் பண்றது உடம்புக்கு நல்லது இல்லைங்க. ஐயோ, இதத்தான் சினிமாவிலையும் டிவிலையும் ஆரம்பிச்ச உடனே போட்டு தாலி அறுக்குறாங்களே. இப்ப நீ வேற ஆரம்பிச்சிட்டியா? ஐயா, உன் டைமே சரியில்லையே. உன்னை மதியானத்துக்கு மேல பாத்துக்கலாம். ஹலோ சார். என்ன இங்க உப்பிலி வில்லேஜ் எங்க இருக்கு? நீ நிக்கிறதே உப்பிலி வில்லேஜ் தான். ஒரே காடா இருக்கே, ஜனங்க யாரும் இல்லையா? நீ யாரு? பத்திரிக்கை ரிப்போர்ட். அப்படின்னா அப்படின்னா ஜனங்களுக்கு தெரியாத விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்றது என்னோட வேலை. இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஊர்ல நிறைய பேர் இறந்துட்டாங்கல்ல, ஆமா. அவங்க மரணத்தை பத்தி ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? அவங்க இறந்ததுக்கு காரணம்னு உங்க பத்திரிக்கையில என்னன்னு போட்டுச்சு? இந்த ஊர்ல கல் குவாரிகளை உடைக்கிற பாமை தயாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பாம் ஃபேக்டரி தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. 70 பேர் வரைக்கும் பீஸ் பீஸா வெடிச்சு செதறி இறந்துட்டாங்கன்னு போட்டிருந்துச்சு. அதானே நடந்துச்சு? ஆமா. அப்போ இந்த ஊரும் வேலையும் வேணான்னு அந்த வேலைக்காரங்க போயிட்டாங்க. ஊர்ல யாரும் இல்ல, எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு சிட்டிக்கு போயிட்டாங்க. அது சரி, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. பத்திரிக்கைக்காரர் நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதைத்தான் ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன். ஆஹா, எங்க தங்க போறீங்க? ஐயனார் கெஸ்ட் ஹவுஸ்னு ஒரு கட்டடம் இருக்காமே, தெரியுமா? தெரியும். ரொம்ப உள்ள இருக்குது. உள்ள இருக்குன்னா போக முடியாதா? நடந்துதான் போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். எப்படி போவீங்க? வழியே சொல்லுங்க, அப்படியே காலார நடந்து போயிடுறேன். வழியே வளைவு வளைவா இருக்கும். ஊருக்கு புதுசு வேற. பேசாம ஒரு வேலை பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? சொன்ன மாதிரியே திரும்பி போயிடுங்க. இந்த ஆராய்ச்சி லோட்டு லோசுக்கு இதெல்லாம் வேணாம். பிரதர், நான் கொஞ்சம் தைரியமானவன். கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் போவேன். நீங்க வழியை சொல்லுங்க, நான் யாருக்கிட்டையாவது விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன். யாருக்கிட்ட கேப்ப பிரதர்? இப்போதைக்கு இந்த ஊர்ல நம்ம 2 பேரை தவிர ஊர்ல ஒரு பய கிடையாது. அப்படியா? ஆமா. ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த ஊர்ல இருந்த இடத்த கூட வித்துட்டு போயிட்டாங்க. ஆமா, உங்களுக்கு இந்த ரிசர்ச் வேலையை ஒப்படைச்சது யாரு? கவர்மெண்ட். ஓஹோ. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, ஊர் சரியில்லை, ஆளுங்க இல்ல, தனியா இருக்கிற வீட்டுல தங்கி ஆராய்ச்சி வேற பண்ண போறேன்னு சொல்றீங்க. என்ன ஆக போகுதோன்னு யோசிக்கிறேன். இதை பாருங்க பிரதர், செல்போன் டவர் ஃபுல்லா இருக்கு. சாயில் ரிசர்ச் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. 2 நாளைக்கு தாக்கு பிடிக்கிற ஃபுட் கண்டென்ட்ஸ் என் பேக்ல இருக்கு. தண்ணி இருக்கிற இடமா இருந்தா மட்டும் போதும். மிச்சத்தை நான் பாத்துக்குவேன். நீங்க எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் ஒன்னே ஒண்ணுதான். என்னது? வழி தெரியாம நிக்கிற எனக்கு ஐயனார் கெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு வரணும். முடியுமா? முடியுமாண்ணா? வேணும்னா நீங்க என்ன அங்க கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு நான் ஏதாவது காசு தரேன். சரி, வாங்க. ஹலோ, நான் தாம்மா. என்னண்ணா, அந்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டியா? ஆச்சு, வந்துட்டேன். ஏதாச்சும் சாப்பிட்டியா? இன்னும் இல்லம்மா. பாத்து டேஸ்டா இருக்கேன்னு கண்ட ஆயில செஞ்ச பூரி கிரியில சாப்பிட போறேன். இட்லி மட்டும் வாங்கி சாப்பிடு. இந்த ஊர்ல இட்லி எல்லாம் கிடைக்காதுமா. பின்ன என் கையில இருக்கிற பிரெட் ஜாம் தான் இன்னைக்கு ஃபுல் டே சாப்பாடு. ஏன் அப்படி? வந்து சொல்றேன், வெயிட் பண்ணு. ஓகே, சாப்பிடுறதுக்கு முன்னாடி போட வேண்டிய டேப்லெட் எல்லாம் கரெக்டா போட்டுக்கோ, சரியா? போட்டுக்கிறேன். கவிதா எங்க? உள்ளதா இருக்கா, கூப்பிடுறேன் இரு. கவிதா. வரேன். வாங்க. என்னடி? அண்ணன் லைன்ல இருக்காரு, இந்த பேசு. அண்ணா. அம்மா கவிதா, விடிய காத்தால 5 மணிக்கெல்லாம் நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன். வெரி குட். மத்த விஷயங்களெல்லாம் ஜாகிரதையா நம்ம என்ன பேசணுமோ அதே மாதிரி செய்யினா. ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அந்த வினோத்தை பாத்தியா? இன்னும் இல்லம்மா. மலர் இருக்காளா, போயிட்டாளா? அவ உள்ள போயிட்டா. நீ அந்த பையன் மேல கோவம் எல்லாம் படக்கூடாது, சரியா? நான் ஏன் கோவப்பட போறேன்? ஏண்டா என் தங்கச்சிய பிரெக்னென்ட் ஆக்குனன்னு அவனை கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, சரியா? சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற? அந்த வினோத்தை பார்த்ததும் நைஸா பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்.
சரியா? ஓகே, அப்படியே செஞ்சிடறேன். நான் இன்னும் அவனோட இடத்துக்கு ரீச் ஆகல. மத்தத பத்தி அப்புறமா பேசலாம். வச்சிரட்டா? ஓகேண்ணா. அப்புறம் என்னம்மா? நமக்கு விஷயம் தெரியாதுன்னு மலர் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால நீ லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணாத, என்னோட மொபைலுக்கே பண்ணு. சரியா? ஓகேம்மா, பாய். பாய்ண்ணா. எல்லா விஷயத்தையும் வீட்ல இருக்கிற தங்கச்சி கிட்ட அப்பப்போ சொல்லிட்டே இருப்பீங்க போல இருக்கு. ஆமா பிரதர், சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஆயிடுச்சு, ஒய்ஃப் இறந்துட்டாங்க. நான் கேட்டது உங்களுக்கு இல்ல சார், உங்க தங்கச்சிங்களுக்கு. அவளுக்கு இன்னும் ஆகல. என்னாச்சு, ஏன் நின்னுட்டீங்க? ஒன்றும் இல்லை, நமக்கு யாரும் பொண்ணே தரமாட்டேங்கிறாங்க. கல்யாணம் ஆகாத 2 தங்கச்சி வச்சிருக்கிறீங்க. அதான் அவங்கள ஒரு வாட்டி பார்த்து சந்தோஷப்பட்டுங்க. வீடு எங்க இருக்கு? ஏன் விடா? இல்ல, ஐயனார் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டோம். அத முதல்ல காட்டு. வாங்க காட்டுறேன், நோ ப்ராப்ளம், வாங்க. வாங்க சார். இதான் சார் வீடு. கெஸ்ட் ஹவுஸ்னு சொன்னாங்க, பார்த்தா சின்ன வீடு மாதிரி தெரியுது. ஐயனார் கெஸ்ட் ஹவுஸ் தானே கேட்டீங்க? ஆமா, இதுதான் ஐயனார் கெஸ்ட் ஹவுஸ். சாவி இருக்கா? இருக்கு. யார் உங்களுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் சாவி கொடுத்தது? ப்ரொஃபசர் ஒருத்தர் இந்த ஊர் சாண்டை பத்தி ரிசர்ச் பண்றாரு. அவரும் இந்த பில்டிங் ஓனரும் ஃப்ரெண்டா. நான் எங்க பத்திரிக்கையில இந்த ஊரை பத்தி எழுத போறேன்னு சொன்னதும் இந்த ஓனர் கிட்ட பேசி கீயை வாங்கி கொடுத்தாரு. அது சரி, நல்லபடியா உங்க வேலையை தொடங்குங்க சார். நான் கிளம்புறேன். பிரதர். ஐயோ, காசெல்லாம் வேணாம் சார், நீங்க இல்ல, வச்சுக்கோங்க பரவாயில்ல சார், வரேன். பிரதர், என்ன சொல்லுங்க. இந்த வீட்ல போன மாசம் ஒருத்தன் தூக்கு மாட்டின்னு செத்துட்டான். அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதே. செத்துட்டானா? ஆமா சார், அவன் இன்னும் அந்த வீட்ல ஆத்மாவா சுத்துறான்னு பேசிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. இந்த ஹவுஸ் ஓனர் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டார் போல இருக்கு. அவரு மறைக்கல, இந்த விஷயம் அவருக்கே தெரியாது. யார் செத்தது? அவன் பேரு வினோத். வினோதா? ஆமா. வரேன் பிரதர், பை, டேக் கேர். வணக்கம் மலர் அவர்களே. வணக்கம் சார். உள்ள வரலாமா? ப்ளீஸ் வாங்க சார். வீடு நல்லா பெருசா இருக்கே, பார்க்கிறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கு. எவ்வளவு வாடகை மலர்? வாடகை இல்ல சார். பின்ன சொந்தமாவே வாங்கிட்டீங்களா என்ன? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார், லீஸுக்கு எடுத்திருக்கோன்னு சொல்ல வந்தேன். ஓ, லீஸா? பெரிய அமௌண்ட் புடுங்கிருப்பாங்களே. இல்ல சார், அண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவரு. திடீர்னு யுஎஸ்க்கு போறதுன்னு முடிவாச்சு. 5 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டு கொடுத்தாங்க. என்ன 5 லட்சத்துக்கு இவ்வளவு பெரிய வீடா? அதிர்ஷ்டம் தான் உங்க எல்லாருக்கும். ஆமா, கவிதா எங்க? குளிச்சிட்டு இருக்கா சார். வெரி குட், வெரி குட். மணி 10 போகுது. இனி எப்போ குளிச்சு எப்போ ஆபீஸ் போய்? ஆமா, அவ இப்ப எங்க ஒர்க் பண்றா? உங்ககிட்ட இருந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம்
அவ எங்கேயுமே வேலைக்கு போல சார். அப்படியா? ஆமா சார், அண்ணன் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அது சரி. செலவுக்கு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, வேலை செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் தான் உங்களுக்கு கிடையாது. நல்ல அண்ணன், நல்ல தங்கச்சி. ஆமா, உட்கார சொல்ல மாட்டீங்களா? ஐயோ சாரி சார். ப்ளீஸ் உட்காருங்க சார். சார் சார்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் கொடுத்த பாரு. அந்த கேப்ல எங்க வீட்டுக்கு வந்தா யாரும் உட்காரலாம் கூடாது சார், நின்னுட்டே தான் பேசணும்னு சொல்லிருவியோன்னு பயந்துட்டேன். திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சார்னு கேட்க மாட்டீங்களா? குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு கேட்கலான்னு இருந்தேன் சார். வெரி குட், வெரி குட். ஐ லைக் இட், ஐ லைக் இட். நல்ல பழக்கம் இது. எனக்கு கூட சூடா ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன கொடுக்குற? காஃபி, டீ எது இருக்கு? ரெண்டும் இருக்கு சார். சரி, சூடா ஒரு கப் காஃபி கிடைக்குமா? ஷூர் சார், கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் மலர். சுகர் இருக்கு உடம்புல, அதனால காஃபில சுகர் வேண்டாம். ஓகே சார். நான் ஷார்ட் மைண்டட் பர்சன், ஸோ டபுள் ஸ்ட்ராங்கா குடிப்பேன். ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம தேவைகள் எல்லாம் சொல்லிட்டா கொண்டு வர்றது ஈஸி இல்லையா? ஆமா சார், நீங்க கேட்ட மாதிரியே கொண்டு வரேன் சார். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு பேப்பர் தானே இது? ஆமா சார். யா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. நீ எங்கேயும் போக முடியாது. என்னடி சொல்ற? உன் பழைய எம்டி வந்திருக்காரு, ஹால்ல தான் இருக்காரு. அவர் எதுக்கு வந்திருக்காரு? யாருக்கு தெரியும்? நீ எப்படிதான் 9 to 6 அந்த ஆளோட குப்பை கட்டினியோ தெரியல. என்னால 5 நிமிஷம் கூட பேச முடியல. ஏன்? அவ்வளவு கடுப்பா இருக்கு அந்த ஆளு பேச்சு. போய் என்னன்னு நீயே கேளு. போ, நான் காஃபி வேற கொண்டு வரணும். போடி. ஹலோ. என்னடா தங்கம், 3 மிஸ் கால் இருக்கு. ட்ரை பண்ணியா? டிரைவிங்ல இருந்தடா செல்லம். கொஞ்சம் இதெல்லாம் அப்புறம். எங்க இருக்க நீ? நான் வெளியில இருக்கேன். என்ன விஷயம்? வீட்டுக்கு வா உடனே. ஏன் வரணும்? வாட் இஸ் த மேட்டர்? வர சொன்ன வாயேண்டா, சீக்கிரம் வரணும். வீட்ல யாரும் இல்லையா? என்ஜாய் தானா? விட்டேன்னா கண்ணு பழுத்துரும். மரியாதையா வந்து சேரு. ஓகே, வீட்டுக்குள்ளயா வெளியே வா. எங்க மீட்டிங்? வழக்கம் போல பின்வாசல் வழியா மேல ஏறி பெட்ரூமுக்கு வா. ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே, கமிங். பை பை. எதுக்காக சார் இப்போ இந்த நியூஸ படிக்க சொன்னீங்க? வீட்ல டெய்லி பேப்பர் வாங்குறீங்க, நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? அதெல்லாம் அண்ணன் தான் பாப்பாரு சார். என்ன விஷயம் சார்? நீங்களே சொல்லுங்க, பரவாயில்ல. இப்ப நீ படிச்சு பார்த்த நியூஸ்ல நீ கனெக்ட் ஆயிருக்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இப்ப நீ படிச்ச நியூஸ மறுபடியும் ஒரு வாட்டி படி பார்க்கலாம். பிரபல தொழிலதிபர் திருப்பூர் பால்பாண்டி வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையை நடத்தினர். அதுல அடுத்த லைனை பாரு. கணக்கில் காட்டப்படாத 2000 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அத படிக்கலையா? படிச்சேன் சார். எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கு? 43 கோடி சார். வெரி குட். விஷயமே தெரியாத மாதிரி நீ பேசிட்டா நீ எப்படி இதுல கனெக்டர்னு என்னால சொல்ல முடியாம போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். சார், நீங்க சொல்றது எனக்கு புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன். இப்போ ஐடி காரங்க கிட்ட மாட்டி இருக்கிற இந்த திருப்பூர் பால்பாண்டி தான் ஷவுகார்பேட்ல இருந்து நம்ம ஆபீஸுக்கு வர்ற பால்பாண்டி. ஷவுகார்பேட்டையில இருந்து வர்ற பால்பாண்டி யாரு? உங்களோட ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டுனா சாதாரண ஃப்ரெண்டு கிடையாது, உயிர் நண்பன். உனக்கு தெரியும் தானே? தெரியும் சார். அவன் என் பினாமி. அந்த விஷயம் தெரியுமா உனக்கு? தெரியாது சார். கவிதா, சும்மா இந்த கண்ணாமூச்சி ஆட்டமெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவன் என்னோட பினாமின்னு என்கிட்ட பிஏவா ஒர்க் பண்ண உன்னை தவிர
வேற யாருக்கும் தெரியாது. என் பொண்டாட்டி, அவ ஆபீஸ், அவளோட இடங்கள் எங்கேயுமே மூச்சு விடாதன்னா மூலமா அவளுக்காக இங்கிலீஷ்ல சில லெட்டர்களை டைப் பண்ண வேண்டி வரும்போது குடி போதையில அவன் என் பார்ட்னர் பினாமின்னு உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? பார்ட்னர்னு சொன்னீங்க, பினாமின்னு சொல்லல சார். சரி, பார்ட்னர்னு சொன்ன. அத நீ யார் யார்கிட்ட சொன்ன? சார், உங்ககிட்ட இருந்து வெளியே வந்த அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நான் வேற யார்கிட்டயும் வாய திறந்து நம்ம கம்பெனிய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல சார். பின்ன எப்படி நியூஸ் வெளியில போச்சு? தெரியலையா சார்? இங்க பாரு, அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்க 2 பேரும் பெரிய ஒரு அமைச்சருக்கு ரொம்ப வேண்டியவங்க. அந்த 43 கோடி அவன் வீட்டுல மாட்டினது என்னோட பணம். எப்படி நியூஸ் வெளியில போச்சு எனக்கு தெரிஞ்சாகணும் கவிதா, இல்லனா உன்ன. நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் சார் நிறுத்திட்டீங்க? அடிங்க அவளை. அது வந்து மலர், உங்களுக்கு கவிதாவை தான் முதல்ல தெரியும். அவளை பார்க்க ஆபீஸ் வந்தப்போ பழக்கமானவ தான் நான். கரெக்டா? ஆமா. ஒரு 10 வாட்டி பேசி பழக்கம் இருக்கா நம்ம 2 பேருக்கும்? இருக்கும். என் கூட 20 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கா அவ. அவள் அடிக்க போறீங்க? எனக்கு வர கோபத்துக்கு உங்க மூஞ்சில இந்த சூடான காஃபி ஊத்துற என்ன? என்ன பயந்துட்டீங்களா? நாங்க ஒன்னும் இண்டிசென்ட் ஃபெலோஸ் இல்ல, வீட்டுக்கு வந்தவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கு. நீ ஊத்த மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் மலர். பேசாதீங்க ப்ளீஸ். மலர் மலர் மலர். சார் ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் ஒன்னும் உங்க பொண்டாட்டி இல்ல. மலர் மலர்னு மொட்டையை கூப்பிடாதீங்க. எனக்கு பொண்டாட்டியா வரக்கூடியவளுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு நான் மனசுக்குள்ள வச்சிருந்தனோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணா நீ என் கண்ணுக்கு தெரியற. நீ என் பொண்டாட்டியா இல்லாம இங்க ஏன் இருக்கணும்னு என்ன யோசிக்க வைக்குது. நாம அதை பத்தி அப்புறம் பேசுவோம். கவிதா சார், அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட இருந்து நியூஸ் போகல, அப்படித்தானே? சத்தியமா போகல சார். சரி, சாரி. மலர், நான் கிளம்பணுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன? என் தங்கச்சி மேல கரம் வச்சிடாதீங்க சார். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களை எதிர்க்கிற பொம்பளைங்களை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுவ? கஷ்டம் கொடுத்துருவீங்க. அது தெரிஞ்சதுனாலதான் நீ புத்திசாலித்தனமா முன்கூட்டியே ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்துட்ட இல்ல? இல்ல சார், எங்க அண்ணன் எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருந்தாரு. ஆஹா, குட், வெரி குட். மாப்பிள்ளை யாரு? ரஜ்பானு ஒரு டயர் கம்பெனில மேனேஜர் சார். பேரு? மது. உங்க அண்ணன் இன்னும் கருட பார்வை பத்திரிகையில தான் அசிஸ்டன்ட் எடிட்டரா இருக்கானா? ஆமா சார். ஏன் சார்? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நாமெல்லாம் கூடிய சீக்கிரம் சொந்தக்காரங்களா ஆயிடுவோம். சரியா? வரேன். நீ ஏண்டி அவரை எதிர்த்து எதிர்த்து பேசுன? பொண்ணு அடிக்க வரா, பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஐயோ, இனிமே நமக்கு தேவையில்லாத ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்க போகுதுன்னு என் மனசுக்கு படுது.
அவன் இன்னும் அந்த வீட்ல ஆத்மாவா சுத்துறான்னு பேசிக்கிறாங்க. ஹலோ அம்மா கவிதா, சொல்லுண்ணா. அவனோட இடத்துக்கு போய் சேர்ந்துட்டியா? சேர்ந்துட்டேன். மலர் எங்க இருக்கா? அவ மேல இருக்கா. ஏன், என்ன விஷயம்னு சொல்லு. அவளை உடனே நீ ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறியா கவிதா? கைனகாலஜிஸ்ட் கிட்டியா? ஏன்னா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நீ கூட்டிட்டு போறியா? கூட்டிட்டு போய் கர்ப்பத்தை கலைக்க முடியுமான்னு விசாரிக்க. என்னம்மா அமைதியா இருக்க? அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தையே அவ நம்ம கிட்ட சொல்லல. நாமளாதான் கண்டுபிடிச்சு அவ லவ்வரை தேடி போயிருக்கோம். இப்ப போய் நான் எப்படினா அவ கர்ப்பத்தை பத்தி பேசுறது? அம்மா கவிதா, மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. என்ன சீரியஸ் ஆயிடுச்சு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அந்த கர்ப்பத்தை கலைக்க முடியுமான்னு விசாரி. ஏன்னா அந்த வினோத்தை முதல்ல பிடிக்கணும். அவ மூலமாவே மலர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏற்பாடு பண்ணணும். இதானே நம்ம முதல்ல பேசிக்கிட்டோம். அதனாலதான் மலர் போனை வச்சு அந்த வினோத் நம்பரை ட்ரேஸ் பண்ணணும். அவன் ஃபோன் நம்பர் லிஸ்ட்டை வச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சு அவன் ஐயனார் கெஸ்ட் ஹவுஸ்னு இந்த இடத்துல மேனேஜரா வேலையில இருக்கான்னு தெரிஞ்சதும் இந்த இடத்து ஓனரை பிடிச்சு எங்க பத்திரிக்கை சார்பா ரிசர்ச்சுக்கு இடம் வேணும்னு பாக்கறதா சொல்லி சாவியை கூட வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா என்ன? அந்த வினோத் என்ன? நான் இப்ப சொல்ல போற விஷயம் மலருக்கு தெரியக்கூடாது கவிதா. தெரியாது, சொல்லு. வினோத்க்கு என்ன? மலரோட கர்ப்பத்துக்கு காரணமான அவன் லவர் வினோத் இறந்துட்டான். என்னன்னா சொல்ற? ஆமா, அப்படித்தான் எனக்கு தகவல் வந்திருக்கு. அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா. உனக்கு வந்தது உண்மையான தகவல் தானா? நான் இப்ப நிக்கிற இடத்துக்கு மேனேஜரா வந்தவன் பேரு வினோத். இந்த வீட்டுல வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டவன் பேரும் வினோத். எந்த அளவுக்கு எது உண்மைன்னு இனிமேதான் விசாரிக்கணும். எப்படி விசாரிப்ப? பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாம தேடுற வினோத் இந்த வீட்டுல வச்சு செத்தவன் தானான்னு விசாரிக்கணும். நம்ம மலர் மனசை கெடுத்தவன் தான் இந்த ஐயனார் கெஸ்ட் ஹவுஸ்ல மேனேஜரா வேலை பார்க்கறவன். அது மட்டும் கன்ஃபார்ம். இந்த தகவலை உனக்கு சொன்னவன் கரெக்டான ஆள் தானா? அவன் யாரோ ரோட்ல போனவன். அவன் ஏன் போய் சொல்ல போறான்? அதுவும் கரெக்ட் தான். அதாம்மா சொல்றேன். அவனுக்கு நான் இந்த ஊரோட மண்ணை ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன்னு தெரியுமே தவிர வினோத்தை தேடி நான் வந்த விஷயம் தெரியவே தெரியாது. அது சரி. சரி, இப்போ அந்த சூசைட் நடந்த வீட்ல தான் தங்க போறியா? ஆமாமா, வேற வழி. ஊர்ல யாருமே இல்ல. வீடுகளும் இங்க நிறைய இடிச்சு போனதா தான் இருக்கு. இதுதான் கொஞ்சம் சுமாரான வீடு. போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? தெரியல, இனிமே தான் விசாரிக்கணும். நீ உடனே 2 வேலையை அர்ஜென்ட்டா பண்ணியாகும். 2 வேலையா? ஹாஸ்பிட்டல் விஷயம் சொன்ன. இன்னொன்னு என்ன? மலர் மொபைல்ல இருந்து அந்த வினோத் போட்டோ ஏதாவது கிடைச்சா எனக்கு வாட்ஸ்அப்ல அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வை. சரியா? சரிண்ணா, செக் பண்ணிட்டு இருந்தா அனுப்புறேன். சரி, நான் போனை கட் பண்றேன். பாய்ண்ணா, நீ ஜாகிரதையா இரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஹலோ பிரதர். ஏய், நீ போகலையா பிரதர்? அந்த செத்து போன ஆத்மா வந்து உங்களை ஏதாவது பண்ணிட போகுதுன்னு திரும்பி வந்துட்டேன் பிரதர். இருங்க. என்ன சார்,
அப்படியே போயிடுவீங்கன்னு பார்த்தா நேரா இங்கேயே வந்துட்டீங்க. இங்க தங்க போறீங்களா என்ன? ஆமா, என்ன சார் கதவு திறக்குறீங்க? கதவை திறந்தா தானே உள்ள போக முடியும். சார் கதவை திறந்தா நீங்க ஷாக் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஆ, சரி. என்ன சார் பாக்குறீங்க? இந்தாங்க. வேணாம் பிரதர். சும்மா பிகு பண்ணாதீங்க. பணம் கேட்கத்தானே திரும்ப வந்தீங்க. ஆமா பிரதர், முதல்ல வேணான்னு தான் நினைச்சேன். அப்புறம் சிகரெட் செலவுக்காவது இருக்கட்டும்னு தான் வந்தேன். இட்ஸ் ஓகே, நான் ஒண்ணுமே கேட்கலையே. கேட்கலனாலும் சொல்றது என்னோட கடமை இல்லையா? அது சரி. உங்க பேரை சொல்லவே இல்லையே. பால் பாயாசம். பால் பாயசமா? ஆமா பிரதர், எங்க அம்மாவுக்கு ஆம்பளை பையன் பிறந்தா பால் பாயாசம்னும் பொம்பளையா பிறந்தா பொங்கல் செல்வின்னு வைக்கிறதா இருந்தாங்களாம். அதான் என் பேரு பால் பாயாசம். உங்க பேரண்ட்ஸ் ஸ்வீட் கடை வச்சிருந்தாங்களா? ஆமா சார். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது சரி. இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? அது இங்க இருந்து 24 கிலோமீட்டர் போனோம். ஏன் பிரதர்? சும்மா கேட்டேன். வினோத பத்தி விசாரிக்க போறேன்னு சொன்னீங்களே, அதுக்கா? ஓ, அப்பவே வந்துட்டீங்களா? ஆமா சார். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் பிரோஜனம் இல்லை சார். ஏன் வினோத் சூசைட் கேஸுக்கு போலீஸ் வரலையா? யாரும் தகவல் கொடுக்கவே இல்லையே. ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? ஏன்னா அவனுக்கு யாரும் இல்ல போல இருக்கு. நமக்கு என்ன தெரியும் சார்? பாவம். சார் சீரியஸா கேக்குறேன், இங்க தான் தங்க போறீங்களா சார்? ஆமா. ஏன்? இல்ல, நீங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கிளம்பிடுவீங்கன்னு நினைச்சேன். நானும் கிளம்புறதா தான் இருந்தேன். ஆனா அந்த வினோத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதுக்காக தான் இங்க தங்கிட்டேன். ஏன் சார், நீங்க வினோத்தை பார்த்ததே இல்ல போல இருக்கு. ஆமா. பின்ன அவனுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? ஒருத்தர் இறந்துட்டா அவங்க ஆத்மா சாந்தி அடைய நாம கர்ம பூஜைகள்லாம் பண்ணணும். ஓ, அப்படின்னா ஆத்மா மேல நம்பிக்கை இருக்கா? ஒரு வாட்டி மனுஷன் செத்தா செத்ததுதான், திரும்பலாம் ஆவியா வரமாட்டான். ஆத்மா வேற, ஆவி வேற. புரியுதா? என்னமோ போங்க, ஜாக்கிரதையா இருந்தா சரிதான். நான் நாளைக்கு வரேன், நீங்க இருந்தா. வரட்டுமா சார்? ராத்திரி நேரத்து பூஜையில் ஜிஞ்சிக்கு 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 நல்லா மாட்டினாரு இந்த சாருதான். பாயாசம்! யாரது? உங்க ப்ராப்ளம் என்னங்கறத பத்தி நீங்க சொல்லவே இல்லை ராமலிங்க சார். அதை எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க சொன்னாதானே சார் உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எங்களுக்கும் தெரியும். நம்ம ஆடிட்டர் ஜனார்த்தனை உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் சார். அவர் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ற பழக்கம் இல்லாதவர்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹலோ சார். எஸ் மலர். என்ன சொல்ல வந்தீங்களோ அதை டக்குன்னு சொல்லி முடிச்சிடுங்க. அப்படியே ஜவ்வு மாதிரி எழுதா என்ன அர்த்தம்? மலர், கொஞ்சம் சும்மா இரு. இருக்கட்டும் கவிதா, இன்டராக்ட் பண்ண வேண்டாம். என்னோட தவறுகளை சுட்டி காட்டுற உரிமை மலருக்கு எப்பவுமே உண்டு. நீ கேளு மலர். வாட்ஸ் யுவர் டவுட்? எங்க அக்கா மேல ஒரு அபாண்ட பழியோட நேத்து நீங்க வந்தீங்க. யா. அத நாங்க கிளியர் பண்ணி அனுப்பணும். எஸ். அப்புறம் சொல்லுங்க. அப்புறமா போன் பண்ணீங்க. ஆமா பண்ண. இப்ப எங்க அண்ணனை உட்கார வச்சிருக்கோம். பேச வேண்டியத டக்குன்னு ஸ்ட்ரைட்டா பேசுங்கன்னு சொல்ல வந்தேன். நாம என்ன மரம் வெட்டுற வேலையை செய்யறோம்? ரொம்ப எடுத்தமா மரத்தை வெட்டணுமான்னு போறதுக்கு
இது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இல்லையா மலர்? பார்த்து யோசிச்சு தான் பேசணும். சார், எஸ் மிஸ்டர் கார்த்திகேயன். என் தங்கச்சி உங்ககிட்ட பிஏவா ஒர்க் பண்ணா, கரெக்டா? ஆமா, சொல்லுங்க. வேலையை விட்டு 3 மாசத்துக்கு முன்னாடி நின்னுட்டா, ரைட்டா? எஸ், யூ ஆர் ரைட். உங்க கம்பெனிக்கு மட்டுமே தெரியக்கூடிய பல ரகசியங்களை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என் தங்கச்சி சொல்லிட்டான்னு நீங்க அவளை பலமா சந்தேகப்படுறீங்க, கரெக்டா? எஸ், அப்சல்யூட்லி. என் தங்கச்சி தான் அந்த தவறை செய்யலைன்னு சொல்றா. என்ன பண்ணலாம்? உங்க வீட்டில் இருந்து தான் அந்த தகவல் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சுன்னு உறுதியா நான் சொல்றேன். எதை வச்சு நீங்க உறுதியா சொல்றீங்க? ஒரு நிமிஷம். ஹலோ ஜனார்தன், நான் ராமலிங்கம் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்கிற இன்ஃபார்மர்ஸ் லைனை ட்ராப் பண்ற சிஸ்டம் அலர்ட்ல இருக்குதானே? ஆமாம் சார், அலர்ட்ல இருக்கு. நம்ம திருப்பூர் பால்பாண்டி வீட்டுக்கு ரைடு போன விஷயத்தை பத்தி தகவல் கொடுத்தவங்களோட லைன் ட்ராப் பண்ணப்பட்டிருக்குல்ல? அதான் அன்னைக்கே கொடுத்துட்டேனே சார். ட்ராப் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா? பண்ணப்பட்டிருக்கு சார். அந்த அட்ரஸை நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமாம் சார். அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் சார். நம்பர் 27C, நம்பர் 27C, வெங்கடேஷ் நகர், வெங்கடேஷ் நகர், விருகம்பாக்கம், விருகம்பாக்கம், பிகைன் காந்தி ஸ்கூல். பிகைன் காந்தி ஸ்கூல். இன்ஃபார்மர் மேலா? இல்லை சார், ஃபீமேல். தேங்க்யூ. அவர் சொன்ன அட்ரஸ் உங்களோட தானே? ஆமா சார். இன்னும் டீட்டெயிலா ப்ரூஃப் பண்ணணும்னா அந்த வாய்ஸ் சாம்பிளை கூட வாங்கி தர்றேன். ஸோ உங்க அட்ரஸில் இருந்து ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க யாருமே இல்லைன்னா வேற யாரு பேசியிருப்பாங்க? சார், இதுக்கும் எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்ல சார். அண்ணா, உனக்கு தெரியாம இது வரைக்கும் எந்த வேலையாவது நான் பண்ணிருப்பேனா? நீ ஏன் இப்ப அழற? நீ இப்படி அழுதா நீ நாடகம் ஆடுற மாதிரி ஆயிடும். அழாத, கண்ணத்தோட. சார், என் தங்கச்சி அந்த மாதிரி பண்ற ஆள் இல்ல சார். எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் கவிதாவை பத்தி நல்லா தெரியும். அதனால தான் அவளை மட்டும் நம்பி இந்த மாதிரி ஆளு என் பினாமின்னு சொன்னேன். அதுக்கு பரிசு 43 கோடி ரூபாய் லாஸ். அக்கா, வேற யார்கிட்டயாவது இந்த தகவலை பத்தி பேசியிருக்கியா? எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் சொல்லல. ஏய், உனக்கு தெரியாதா? அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணல, வேற யார்கிட்ட பேச போறா? சார், வெளியில கவிதாக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் இல்ல சார். ஆ, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்? ஒருவேளை கவிதா எங்க கூட டிஸ்கஸ் பண்ணது எல்லாம் யாரோ ஒட்டு கேட்டுட்டு நம்ம வீட்டு முன்னாடி இருந்தே ஐடிக்கு ஃபோன் பண்ணிருந்தா கூட இந்த வீட்டு அட்ரஸ் தானே காமிக்கும். நல்லா சொன்ன மலர். உங்க வீட்லயே கொஞ்சம் அதிகப்படியாவே யோசிக்கிறது, புத்திசாலித்தனமா செயல்படுறதுன்னா அது மலர் தான் இல்லையா கார்த்திகேயன் சார்? ஆமா சார். அவ எங்க அப்பா மாதிரி, நாங்க 2 பேரும் எங்க அம்மா மாதிரி. அது சரி. சரி, மேட்ருக்கு வருவோம். கவிதா, இப்ப என்ன பண்ணலாம் நீ சொல்லு. என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க சார். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட இருந்துதான் விஷயம் வெளியே கசிஞ்சிருக்கு. எனக்கு
43 கோடி நஷ்டம் ஆயிருக்கு. சார் நீங்கள் அந்த பணத்தை ரெக்கவர் பண்ண முடியாதா? முடியாது, விட்டுருங்க. ரொம்ப நோண்ட போனா என்ன மாதிரி இன்னும் 10 பேருக்கு அவன் பினாமியா இருக்கான். அவங்க விஷயம் எல்லாம் வெளியில வந்துடும். அதனால அதனால உங்க சைடுல இருந்து எனக்கு ஏதாவது காம்பன்சேஷன் வேணும். எங்க சைடுல இருந்து காம்பன்சேஷனா? சார் நீங்கள் சொல்கிறது புரியல. எனக்கான லாஸ் 43 கோடிக்கு எதுவுமே ஈடு இல்லை. ஆனாலும் உங்க சைடுல இருந்து ஏதாவது கிடைச்சே ஆகணும்னு மனசு கொஞ்சம் அடம் பிடிக்குது. ஹலோ சார், என்ன மலர்? நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? எங்க ஃபேமிலில யாரும் உங்கள மாதிரி பிசினஸ் பண்ணி கோடி கோடியா சேர்த்துலாம் வச்சுக்கல சார். மலர், நீ சும்மா இருக்க மாட்டியா? என்ன சும்மா இருக்க சொல்றீங்க? அவர்கிட்ட இருக்க பிளாக் மணிய பத்தி யாரோ ஐடிக்கு போட்டு கொடுத்தா அது அக்கா தான் பண்ணுச்சுன்னு சொல்றாரே, கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா? நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நீ அமைதியா பேசதான் அவர் மேல ஏறாரு. பார்த்தல எப்படி பேசுறாருன்னு. மலர், நீ மேல போ. இது ஏன் ப்ராப்ளம், நான் சார் கிட்ட பேசி சால்வ் பண்ணிக்கிறேன். இவ இப்படி ஒரு பயந்தாங்கோலி. அவரு என்னவோ என்ன கடிச்சு சாப்பிட்டுருவாருங்கிற மாதிரியே பயமுறுத்துறா. என்னமோ பேசி தொலைங்க. ச்சே. மலர், ஒரு நிமிஷம். என்ன? உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? ஏன் ஜாதகம் பார்க்க போறீங்களா? ஜாதகமே பார்க்க வேண்டாம். என்னை எதிர்க்கிறேன்னாலே நீ 4 நம்பர் காரி தான், கரெக்டா? சார், போய் உங்க பினாமி அரெஸ்ட் பண்ண அந்த ஆபீசர் கிட்ட போய் இந்த கேள்வியெல்லாம் வச்சுக்கோங்க. நாங்கெல்லாம் யாரும் உங்களை எதிர்க்கவே இல்ல. எங்க அக்கா மேல அபாண்டமா பழி போடாதீங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். மலர், நீ போடி பேசாம. போறேன். இனிமே நீ கூப்பிட்டா கூட நான் கீழே வரமாட்டேன். பயப்படாத. அவ திமிர பாத்தியா? விடுனா, அது தெரிஞ்சது தானே. சார், நீங்க சொல்லுங்க சார். நாங்க காம்பன்சேஷனா பணம் எல்லாம் தர நிலைமையில இல்ல சார். ஆமா சார், நானே என் 2 தங்கச்சிகளையும் கரையேத்துறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பேங்க் லோனுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவ கூட படிச்ச பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் அண்ணா, ஆயிடுச்சு. சும்மாரு. சார், நீங்க சொல்லுங்க சார். நாங்க பணம் தரக்கூடிய ஆட்கள் இல்ல. அடுத்து என்ன? நான் பணமா கேட்டானா? நான் பணத்தை பத்தி பேசவே இல்லையே. பணம் இல்லைன்னா பின்ன என்ன காம்பன்சேஷன் எதிர்பார்க்குறீங்க சார்? உங்க 2 தங்கச்சிங்கள்ல ஒருத்தரை எங்க ஃபேமிலிக்கு அனுப்பி விட்டுடுங்க. புரியல சார். அனுப்பி விட்டுருங்கன்னா? முறைப்படி ஊரறிய எல்லாமே நடக்கட்டும். உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் சம்பந்தம் சேரட்டும். என் தங்கச்சிய உங்க வீட்டுக்கு மருமகளை ஆக்கிக்க போறீங்களா சார்? ஆமா. மாப்பிள்ளை யாரு சார்? நான் தான் கவிதா. என்ன சார், விளையாடுறீங்களா? இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு கவிதா? எனக்கு என்ன குறை? நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க கூடாதா? சார், இது உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? மிஸ்டர் கார்த்திகேயன், நான் 3 ஃபேக்டரி வச்சிருக்கேன். 110 பேர் என்கிட்ட வேலை செய்யறாங்க. வருஷத்துக்கு 8 கோடி ரூபாய் நான் டர்ன் ஓவர் பண்றேன். சார், ப்ளீஸ். என்ன கவிதா,
டென்ஷன் ஆகுற? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் கருப்பு பணத்தை காட்டி கொடுத்ததா நீங்களா ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்களா? என்னது? எதுவும் பேச வேணாம் சார். நீங்க போங்க. ஏன் போகணும்? எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. தோடா. ஹாய். ஹலோ கவிதா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு யார் சொன்னது? ம்? சார், இப்போ உங்க வீட்டு மருமகளை ஆக்கிக்க போறேன்னு சொன்னது யார சார்? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது உங்க 2வது தங்கச்சி மலர சார். ஹாய் டியர், என்னடா எங்கடா இருக்க? ஓல்ட் நோட்டை பேங்க்ல கட்டிட்டு இப்பதான் வெளியே வரேன். ஏன்? அந்த ஆளு நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட்ல போட்டு கொடுத்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். எந்த ஆளு? உன் அக்காவோட பழைய எம்டியா? ஆமா. அவன் என்ன கண்டுபிடிச்ச நமக்கு என்ன? அவன் பினாமி யாரு? உன் அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா 20 லட்சம் தரேன்னு அவன் ஆப்போசிட் டீம் சொன்னாங்க. உன் மூலியமா விஷயத்தை நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அது ஐடி கிட்ட சொன்னா 5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா தரேன்னு அவங்க சொன்னாங்க. உன் மூலமாவே ஐடிக்கு அதை சொல்ல வச்சிட்டேன். உன் வயித்துல வளர்ற நம்ம குழந்தைக்கு இப்பவே நாம 25 lakh சேவ். டோன்ட் வரி அட் ஆல். வயித்துல குழந்தைன்னு சொன்னது ஞாபகம் வருது. இது 2வது மாசம். இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் கடக்கட்டும். கல்யாணம் பண்ணிக்கலாம். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுடா. நான் சொல்றது புரியுதா? ஓ டேய் 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 நிறுத்துடா. ஐயோ டேய் டேய் நிறுத்துடா. டேய் நீ நிறுத்தல நான் பாட்டை நிறுத்திடுவேன். நீ பாடிட்ட. ஏன் நிறுத்திட்ட? நான் டான்ஸ் ஆடணும். பாட்டு பாடுப்பா ப்ளீஸ். இரு 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 இரு. சரி பாட்டை போடுவேன். ஆனா நான் சொல்றத செய்வியா? நான் செய்றேன். சரி வா உட்காரு. இப்படி வா 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 இப்படி வா உட்காரு. அந்த சாரு நம்மளை பார்க்க வந்திருக்காரு. அவரு என்கிட்ட ஏதோ பேசணுமா. நீ அது வரைக்கும் தியானம் பண்றியா? சொல்லு. பண்றேன். எப்படி பண்ணுவ? அப்படியே தான் இருக்கணும். ஓகே, மாறக்கூடாது. என்ன சார் பண்றீங்க? இவன் தான் வினோதா? ஆமா சார். வினோத் செத்துட்டான், ஆத்மாவா இருக்கான்னு நான் சொன்ன மாதிரியே இவன் வினோத்துன்னு இப்ப நான் சொல்றது கூட பொய்யா இருக்குமோன்னு யோசிக்கிறீங்களா சார்? வரேன்டா. ஒரு நிமிஷம் சார், வந்துடுறேன். சார் என்ன? ஒரு நிமிஷம் நானும் அதை பார்க்கலாமா சார்? உங்க தங்கச்சி கிட்ட வினோத் போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லியிருந்தீங்கல்ல, அதான் நான் அனுப்பியிருக்காங்க. காட்டுங்க சார். இப்போ உங்களுக்கு இவன் தான் வினோத்துன்னு நம்பிக்கை வந்திருக்கோம்ல?
இவன் எப்படி மென்டல் ஆனா? அதை நான் சொல்றேன் சார். அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் இந்த வினோத்தை தேடி வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? என்ன சார் முறைக்கிறீங்க? நீங்க உங்க தங்கச்சி கூட போன்ல பேசின எல்லாத்தையும் நான் ஏற்கனவே கேட்டது தானே சார். அப்புறம் ஏன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண தயங்குறீங்க? டிஸ்கஸ் பண்ண அவசியம் என்ன இருக்குன்னு யோசிக்கிறேன். ஓ, வினோத் ஏன் இப்படி மென்டல் ஆனான்னு உங்களுக்கு தெரிஞ்சாதானே அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன எடுக்கலான்னு நீங்க யோசிக்க முடியும். அதுக்கு வினோத் ஏன் உங்களுக்கு தேவைன்னு என்கிட்ட பேசுங்க சார். அவன் என் தங்கச்சிய லவ் பண்றதா சொல்லி மிஸ்யூஸ் பண்ணிட்டான். ஐயோ, இந்த காலத்துல 80% லவ்வர்ஸ் அந்த தப்ப அறியாம செஞ்சிடுறாங்க சார். என் தங்கச்சி அப்படிப்பட்டவ இல்ல. அவங்களுக்கு அவங்க தங்கச்சிங்க நல்லவங்க தான் சார். சரி, அதை விடுங்க. அவன்கிட்ட என்ன பேசுற ஐடியாவில் வந்தீங்க? உன் குடும்பம் என்ன, உங்க அப்பா அம்மா யாருன்னு வினோத் கிட்ட விசாரிக்கலான்னு வந்தேன். அப்படி விசாரிக்கிறதா இருந்தா அவனை அங்கேயே சென்னையில வச்சே கூப்பிட்டு விசாரிச்சிருக்க மாட்டீங்களா சார்? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீ யாரு? என்ன சார், உங்களை கார்னர் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டதும் என்னையே யாருன்னு கேக்குறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ யாரு? உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா என் கேள்விக்கு நீங்க உண்மையான பதில சொல்லணும். என்ன உண்மையான பதில சொல்லணுங்கிற? உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா அவளை மன்னிச்சு விட்டுருப்பீங்க. எப்படியோ புத்தி கெட்டு போய் இந்த கெட்ட பையன் வினோத் கிட்ட மாட்டிக்கிட்டான்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. உங்க தங்கச்சியை கூப்பிட்டு விசாரிச்சு கூப்பிடுமா அவனன்னு சொல்லியிருப்பீங்க. கரெக்ட் தானே சார்? கூப்பிட்டீங்களா சார் வினோத்தை? நீங்க கூப்பிட்டு வினோத் உங்களை சந்திக்க வரமாட்டேன்னு சொன்னானா? இல்ல. உங்க தங்கச்சி விஷயமா கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல பயந்துகிட்டு போனை கட் பண்ணிட்டானா? இல்ல. கல்யாணம் பண்ணிக்க முடியாது, முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சவால் விட்டானா? இல்ல, அதெல்லாம் இல்ல. அது போட்டோம். நீங்க அவன் நம்பருக்கு ஒரே ஒரு வாட்டியாவது ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? இல்ல. வினோத்தை நீங்க பார்க்க வர போறீங்கன்னு கர்ப்பமா இருக்கிற உங்க சின்ன தங்கச்சிக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. என்ன சார், இவ்வளோ ஆப்ஷனையும் விட்டுட்டு சிட்டியில் இருக்கிற நீங்க இந்த ரிமோட் வில்லேஜுக்கு, அதுவும் அவன் வேலை செய்கிற இடத்துக்கு, தனியாக இருக்கிற இடத்துக்கு அவனை தேடிக்கிட்டு நீங்க வர வேண்டிய நெசசிட்டி என்ன சார் இருக்கு? அது வினோத் ஒன்றும் தடுமாற்றமே வேண்டாம் சார். யோசிச்சு பொறுமையா பதில் சொல்லுங்க. நான் ஒரு தம்மு போட்டு வந்துடுறேன். என்ன சார் பாக்குறீங்க? ஓ, ஸ்மோக்கிங் உடம்புக்கு நல்லதில்லை, இதானே சார் சொல்ல போறீங்க? டேய், இன்னைக்கு உனக்கு டைமே சரியில்லைடா, நாளைக்கு பார்த்துக்கலாம். சொல்லுங்க சார். வினோத்துக்கு நீ என்ன ஆகணும்? ரிலேஷனா? பாத்தீங்களா, என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடியே என்ன யாருன்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்றீங்க. இங்க பாரு, என் தங்கச்சிய அவன் கூட வாழ வைக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்றதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ஓஹோ, ஏன் சார் அப்படி வரவரு பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போய் மண் சோதனை அது இதுன்னு ரிசர்ச் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு ஏன் வரீங்க? டைரக்டா வந்திருக்க வேண்டியது தானே? என்ன தெரியணும் உனக்கு? உண்மை தெரியணும் சார். என்னடா உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு பாக்குறீங்களா? நீங்க ஏன் என்ன கொலை பண்ண வந்தீங்கன்னு எனக்கு தெரியணும். என்னது? நான் உன்னை கொலை பண்ண வந்திருக்கேனா? ஆமா சார், நீங்க வினோத்தை கொலை பண்ண புறப்பட்டு வரப்போற விஷயத்த தெரிஞ்சுதான் நீங்க இறங்குற வேன் கிட்ட வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்க 2 பேருக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? ஆமா சார், அப்படி கூட வச்சுக்கோங்க.
அதனால தான் உங்ககிட்ட உண்மையை கலெக்ட் பண்ண பைத்தியமா நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா எவ்வளவு நேரம் தான் பைத்தியமாவே நடிக்கிறது? முடியல. அதான் நேருக்கு நேரா வந்துட்டேன். சொல்லுங்க சார், எதுக்காக என்ன கொலை பண்ற ஐடியால வந்தீங்க? இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்க பேக்ல நீங்க இவனுக்கு போட வச்சிருக்கிற பாய்சனையும் இன்ஜெக்ஷனையும் எடுத்து காட்ட வேண்டியிருக்கும். உங்களுக்கு நாங்க 2 பேரு யாருன்னு புரியலல்ல? நாங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகேயன், சார், நேற்று வீட்டில் பூகம்பம் வெடிச்சிருக்குன்னு எதிர்பார்த்தேன். எதுவும் ஆகலை போல இருக்கு. பிரச்சனைன்னு ஒன்று பண்ணா உங்க கூட நான் தான் பண்ணணும். நான் எதுவுமே கேட்கல. நீங்க மலர்கிட்ட கூட விஷயத்தை பத்தி பேசலையா? இல்லை சார். அப்படின்னா உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? கோவம்லாம் இல்லை சார். எதுக்கு கோவப்படணும்? நான் வந்து உங்க வீட்டில் எனக்கு நடந்த அநியாயத்துக்கு உங்க தங்கச்சிய காம்பன்சேஷனா கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னது தப்பா தெரியலையா? இல்லை சார். குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஏன் தப்பா தெரியல? ஏன் என் மேல கோபம் வரல? எனக்கு 6.25 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு சார். தொண்டையில் வந்து நிற்கிது. அதை அடைச்சிட்டு வெளியில வரணும். ஓஹோ, அதுக்கு மெயின் பாயிண்ட் ஒன்று இருக்கு. மலர் என் சொந்த தங்கச்சி இல்லை. அப்படியா? ஆமா, அவ எங்க அப்பாவோட 2வது சம்சாரத்துக்கு பிறந்தவ. அடடே, இப்படி ஒரு பிளாக் ஃபிளாஷ்பேக் உங்க ஃபேமிலியில இருக்கா? ஆமா சார். அப்பா அம்மாவுக்கு தெரியாம இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. எங்க அம்மா கோச்சிக்கிட்டு எங்களை கூட்டிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த 2வது அம்மா செத்துட்டதா சொல்லி மலரை கூட்டிக்கிட்டு எங்க அப்பா வந்தப்போ அவளுக்கு வயசு 5. மலர் எங்க அம்மா வயித்துல பிறக்கலைன்னாலும் அம்மா எங்க 3 பேரையும் ஒன்னாவே தான் வளர்த்தாங்க. அவங்க காலமானதுக்கு அப்புறம் நான் தான் மலரோட தேவைகளை கவனிச்சுக்கிட்டேன். அவளும் பாசமா தான் இருந்தான். ஆனா எனக்கு அவன் மேல இருக்கிற வெறுப்பு கொஞ்சம் கூட குறையல. உள்ளுக்குள்ள அணையாம அந்த வெறுப்பு அப்படியே இருக்கு. வெரி குட். இப்படி ஒரு அட்டகாசமான ஸ்மால் ட்விஸ்ட உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. அப்புறம் உங்க கடன் மேட்டர் ஏதோ சொன்னீங்களே, அதுக்கும் மலருக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? ஆமா சார், இருக்கு. என்ன லிங்க்? யாராவது ஒரு பெரிய பணக்காரனா பார்த்து மலரை 2ஆம் தரமா கட்டி கொடுத்துட்டு வரதட்சணைங்கிற பேர்ல நான் ஒரு 10 லட்சம் கேஷ் வாங்குற ஐடியால இருந்தேன். ஓஹோ, நீங்க அப்படி ஒரு ஐடியால இருந்தீங்களா? எனக்கு இந்த விஷயம் தெரியாம காம்பன்சேஷன்ங்கிற பேர்ல ஃப்ரீயாவே தூக்கிட்டு போக பார்த்த மலரை இல்ல? ஆமா சார். டோன்ட் வரி, அந்த 10 லட்சத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நிஜமாவா சார் சொல்றீங்க? ஆமா மிஸ்டர் கார்த்திகேயன், நீங்க மலரோட என் கல்யாணத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. தாலி கட்டின அடுத்த செகண்ட் உங்க கைக்கு பணம் வந்து சேரும். என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார். அவ ஏதாவது லவ்ல இருக்காளா? அது வந்து அப்படி ஏதாவது தெரிய வந்து நான் 10 லட்சம் கொடுக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்க இல்ல? அது இல்லை சார். இது விஷயம் வேற. என்னது? அது வந்து எப்படி சொல்லுவேன்? அவ கர்ப்பமா இருந்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அது அது வந்து மலர் கர்ப்பமா இருக்கிற விஷயமும் எனக்கு தெரியும். அவ லவர் பையன் பேரு வினோத்னு எனக்கு தெரியும்.
என்ன கார்த்திகேயன், எனக்கு 43 கோடி போக காரணமா இருந்தது கவிதா. காம்பன்சேட்டா அவளை கேட்காம நான் ஏன் மலர கேட்கிறேன்னு நீங்க யோசிக்க வேண்டாமா? யோசிச்சீங்களா? யோசிச்சேன் சார், ஒன்றும் பிடிபடலை. தப்பு செஞ்சவங்க தான் தண்டனையை அனுபவிக்கணும். அதானே உலக நியதி. ஆமாம் சார். என்ன காட்டி கொடுத்து 43 கோடி போக காரணமா இருந்தது யார் தெரியுமா? யார் சார்? மலர் தான். மலரா? ஆமா, புரியல. இந்த ஆடியோவை கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஹலோ, நம்பர் 142 பவித்ரா தெருவுல இருக்க ராஜா அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து புது 2000 ரூபாய் நோட்டு பண்டில் எடுத்துட்டு போறாங்க சார். பேரு யாரோ பால் பாண்டியா, சொந்த ஊர் திருப்பூரா. இப்ப அவரு கூட தேவி நகர்ல சேம் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு சார். முடிஞ்சா அவரை பிடிச்சுக்கோங்க. இந்த வாய்ஸ் யாரோடது? மலரோடது தான். அதனால தான் மலரை தண்டிக்க நான் ஆசைப்படுறேன். தண்டனைக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் சார்? அது தனி எபிசோட், உங்ககிட்ட வரைக்கும் வராது. என்னை வச்சு செய்யறவங்களை கௌரவிச்சு தண்டிக்கிறது என்னோட ஹாபி. உங்களுக்கு உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். உங்க தங்கச்சிய பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. கையில ஒரு 20 லட்சம் கேஷ் வந்துடும். எனக்கு 2 விஷயத்தை மட்டும் நீங்க எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும். என்ன சார் அது? 1, மலர் கர்ப்பத்தை கலைச்சிடணும். அதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும். 2வது, அந்த பையன் வினோத கொலை செஞ்சிடணும். அதுக்கு தனியா நான் 10 lakhs உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை நீங்க செஞ்சாலும் சரி, ஆளை வச்சு செஞ்சு கொடுத்தாலும் சரி, அது எனக்கு தேவையில்லை. ஓகே? என்னம்மா? வாடா இங்க. வா. என்ன? அந்தாள் என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானே. யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க. விஷயம் உண்மையா? அதெல்லாம் கிடையாது. அவர் காம்பன்சேஷனா உங்க தங்கச்சிகள்ல யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு தான் சொன்னாரு. ஓ, நீ என்ன சொன்ன? கவிதா தானே இந்த வீட்டுல மூத்தவ, அதான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். கவிதா வரைக்கும் பேசு. என் பேச்சு கீச்சு வந்தா அவன் டப்பா டான்ஸ் ஆடிடும். சொல்லிடு அவனுக்கு. போனே போய் பேசு போ. என்னாச்சுடி? நீ சொன்ன மாதிரியே நான் அண்ணனை மிரட்டினேன். என்ன சொன்னாரு? உன் பேர் தான் எம்டிக்கு ரெஃபர் பண்றாராம். ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே. ஹலோ விஷ்ணு, நான் கவிதா. அடேங்கப்பா, என்ன கவிதா போன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? எப்படி இருக்கீங்க நீங்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். என்ன ஜாதி பிரச்சனை பார்க்காம நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன். போட்டோம் விடு. நீ எப்படி இருக்க? இருக்கு. நானாவது நல்லா இருக்கேன்னு சொன்னேன். நீ வெறும் இருக்கதானா? என்ன பண்றது, நானும் நீயும் டீசெண்டா வெயிட் பண்ணா நல்லா ஆயிடும்னு நினைச்ச வாழ்க்கை நாசமாயிடும் மாதிரி தெரியுது. ஹேய், ஏன் ஒரு மாதிரி பேசுற?
ஒண்ணும் இல்ல. எங்க இருக்க நீ? உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கேன். உன்னை அவசரமா சந்திச்சு பேசணும். அங்கேயே வெயிட் பண்ணு, 5 நிமிஷத்துல வரேன். ஓகே. என்னவா இருக்கும் அது? டேய், நீ விஷ்ணு தானே? நானே தான். ஏன் அடிக்கிறது நிறுத்திட்ட? அட்ரா அடி. நீ ஏன்டா இங்க வந்த? நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் அது. எங்கள் அம்மாவும் டீச்சரு, உங்கள் அம்மாவும் டீச்சரு, 2 பேருமே சின்ன வயசுல இருந்து பக்கத்து வீட்டில் இருந்தோம். அப்பெல்லாம் சாஃப்டாக இருந்தவன் இப்போ என்னடா இவ்வளோ சஸ்பென்ஸாக இருக்க? சஸ்பென்ஸா இருக்க? ஆமா, என்ன சஸ்பென்ஸா இருக்க? இந்த 3 நாளாக உன் ஃபோன் நம்பரை வச்சு உன் அட்ரஸை கண்டுபிடிச்சி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணி? ஆமாம், ஆஸ்பத்திரிக்கு போனது, மார்ச்சுரி மாடசாமிக்கு பணம் கொடுத்தது, ஆட்டோவில் டெட் பாடியை ஏற்றுனது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். டெட் பாடியை ஏத்துனது பார்த்துட்டியா? ஆமாம், அதை வியாசர்பாடிக்கு ஒரு ஆட்டோவில் ஏற்றி அனுப்புனது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன்? அதுக்கப்புறம் டெட் பாடி ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம்னு திரும்பினல்ல, அதில் நான் உன்னை ஃபாலோ பண்ணேன். நீ ஹோட்டலுக்கு போன. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அங்க தெரியுதுல ஒரு வீடு. ஆமாம், அதுல தான் மேனேஜராக வேலை செய்கிறேன். என்னடா சொல்கிற? ஆமாடா, நீங்கள் எல்லாம் வீடு காலி பண்ணி போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அம்மாவுக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் போச்சு? முதல்ல சுகர், அப்புறம் கண் ப்ராப்ளம், அப்புறம் கிட்னி ப்ராப்ளம். இப்போ டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி 8000 செலவாகுது. அந்த பணம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் மேனேஜராக வந்தேன். நல்லா இருக்கு கதை. என்ன கதை? பின்ன கதை இல்லாமல் என்னடா? ஊரே வெடிமருந்து வேனு வெடிச்சிருச்சுன்னு காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு இடம் தேடி போயிட்டாங்க. நீ என்னடான்னா இந்த டப்பா ஊர்ல ஒரு வீட்டை காமிச்சு அங்க நான் மேனேஜர் வேலைன்னு இப்படிலாம் கதை விட்டுட்டு இருக்க. நான் என்ன போய் சொல்கிறேனா? அது எனக்கு தெரியாது. மரியாதையா உண்மையை சொல்லனா எங்க அம்மாவை உங்க அம்மா கிட்ட அனுப்பி எல்லா விஷயத்தையும் உன் வாயால சொல்ல வைப்பேன். ஐயோ, அதெல்லாம் வேணாண்டா. நான் சொன்னது எல்லாமே கதை இல்லடா, நிஜம். என்ன நிஜம்? நான் காமிச்ச அந்த வீடு ஐயனார்னு ஒரு ஆளோடு. ஐயனாரா? ஆமாண்டா, ஐயனார் கெஸ்ட் ஹவுஸ்னா சுத்துப்பட்டு இருக்கிற 18 கிராமத்துக்கும் தெரியும். அவர் யாரு? பண்ணையார? பேரை கேட்டதும் வில்லேஜ் ஆளுன்னு சீப்பா எடை போடாத. பின்ன அவர் கோட் சூட் போட்ட வில்லங்கமான ஆள் அவர். அப்படி ஒரு வில்லங்கமான ஆளுகிட்ட நீ ஏன்டா வேலை செய்யற? அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு
டெய்லி 8000 ரூபாய் வேணும். அவ்வளோ பணம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா எங்க கிடைக்கும் சொல்லு? வில்லங்கமான ஏதோ ஒரு விஷயத்த தைரியமா பண்றவங்க கிட்ட கூட இருந்தாலே அந்த பணம் கிடைச்சிரும். அதுக்கு தான் அவங்கிட்ட வேலை செய்கிறேன். டெய்லி உனக்கு அவ்வளோ பணம் தர அளவுக்கு என்னடா வேலை செய்கிற நீ? அது வந்து என்கிட்ட உண்மையை சொல்லணும், இல்லைன்னா அவ்வளவுதான். நான் உன்கிட்ட சொல்கிறேன், ஆனால் நீ யார்கிட்டயும் அதை பற்றி சொல்லக்கூடாது. மூச்சு கூட விட மாட்டேன். சொல்லு. இந்த ஊரை விட்டு போகிறவங்க கிட்ட இருந்து கம்மி விலைக்கு இந்த இடங்களை வாங்குறது தான் இந்த ஊரில் என் வேலை. ஏண்டா வெடி மருந்து வெடிச்ச ஆபத்தான இடம், நேச்சுரலாகவே மண்ணு சரியில்லாத இடம்னு வேற சொல்கிறாங்க. அந்த இடத்த வாங்கி போட்டு அந்த ஆளு என்ன பண்ண போகிறான்? கோடி கோடியா சம்பாதிக்க போகிறான். என்னடா சொல்கிற? ஆமாம், தெலுங்குல மகேஷ் பாபு நடிச்ச ஒரு படம் வந்தது. பிரகாஷ் ராஜ் அதில் ஒரு கிராமத்தையே காலி பண்ண வைப்பார். ஞாபகம் இருக்கா? ஆமாம், பூமிக்கு அடியில் இருக்கிற இரேடியம் மெட்டலுக்காக காலி பண்ண வைப்பாரு. சேம் தான் இங்கேயும். அப்படின்னா இந்த பூமிக்கு அடியிலையும் ஹிரேடியம் உலோக பாறைகள் உறங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு ஃபாரின்ல இருந்து ஆளுங்க வந்து மொத்தத்தையும் தோண்டி எடுத்து வெளிநாட்டுக்கு விற்கிறது தான் பிளான். அப்படின்னா இந்த வேனை வெடிக்க வச்சது, அப்பாவி மக்களை ஊரை விட்டு ஓட வச்சது எல்லாமே எங்க சாரோட பிளான் தான். அந்த ஆளுக்காக நீ வேலை செய்யறியா? ஆமா, அவர் மைண்ட்ல என்ன நினைக்கிறாரோ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆள் வேணும்னு தான் என்னை கூப்பிட்டு சில ஜாப்ஸ் கொடுத்தாரு. அதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். அது சரி, அந்த பேக்ல இருக்கிறது என்ன? நேத்து நான் ஒரு டெட் பாடி எடுத்துக்கிட்டு எங்கேயோ அனுப்பி விட்டதா பார்த்ததா சொன்னல. ஆமா, அந்த டெட் பாடி தான் பீஸ் ஆகி வந்திருக்கு. எதுக்குடா டெட் பாடியை பீஸ் பீஸா கொண்டு வந்திருக்கீங்க? என்னை கொலை பண்றதுக்காக நாளைக்கு ஒரு பத்திரிக்கை எடிட்டர் வருவாரு. அவர் பேரு கார்த்திகேயன். அவ வந்ததுக்கு அப்புறம் இங்க துண்டு துண்டா கிடைக்கிற மனுஷக்கறியை பார்ப்பான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அங்க நான் போய் நிப்பேன். இந்த டெட் பாடிக்கு சொந்தமான ஆளை உயிரோட நான் பார்த்தேன்னு போலீஸ்ல பொய்யா சாட்சி சொல்லுவேன். அந்த ஆளை கார்த்திகேயன் துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணத கண்ணால பார்த்த சாட்சி நான் வாய் கூசாம போய் சொல்லுவேன். விசாரிக்கும் போது அவன் பேக்ல என்ன கொலை பண்ண அவன் கொண்டு வந்த பாய்சன் இன்ஜெக்ஷன் இருக்கும். பாய்சன் இன்ஜெக்ஷனா? ஆமா, அவர்தான் என்ன கொலை பண்ற இன்டென்ஷன்ல தானே வராரு. அதே மாதிரி வீட்ல இந்த கரிய வெட்டின கத்தி இருக்கும். சோ கார்த்திகேயன் தன்னோட கடனுக்காக கூலி படம் மாதிரி கொலை பண்றவர்னு கேஸ் முடியும். தூக்குல தொங்குவார். அதுக்கு தான் இதெல்லாம். எதுக்காக அந்த வினோத்தோட ஓனர் என்ன கொலைகாரன் ஆக்கணும்? அந்த ஐயனாருக்கு நீங்க தான் எதிரி. எனக்கு நீங்க சொல்ற அந்த ஐயனார் யாருன்னே தெரியாது. அண்ணா, என்ன மலர்? அக்காவோட கம்பெனி எம்டி தான் ஐயனார். வாட்? அவர் முழு பேரு ராமலிங்க ஐயனார். அப்படியா? ஆமாண்ணா, எங்க எம்டி நம்ம வீட்டுக்கு வந்து ஆடினது எல்லாமே டிராமா. டிராமாவா? ஆமாண்ணா, அந்த ஐடி ப்ராப்ளத்துல மாட்டின பால்பாண்டி அவர் ஃப்ரெண்டுங்கிறது உண்மைதான். ஆனா அதுல அவரோட பணம் 43 கோடி போச்சுன்னு சொன்னது பொய். அப்படி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்து டிராமா ஆடி உங்களை ஸ்லோவா ஒரு கொலகாரனாக்க லாஜிக்கலா மோட்டிவேட் பண்ணியிருக்காரு ராமலிங்க ஐயனார். அந்தால் ஏன் என்ன அந்த மாதிரி திடீர்னு பண்ணணும்? இது திடீர்னு போட்ட பிளான் எல்லாம் இல்லைண்ணா. 3 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டிருக்கான். என்ன சொல்ற மலர்? ஏ வினு, வாயில கொழுக்கட்டைய வச்சிருக்க, முதல்ல விஷயத்த சொல்ற. சொல்றேன். சொல்லு. நீங்க பேசுறீங்கன்னு நான் பேசாம இருந்தேன். ஆக்சுவலி சார், இதுல நான் எப்படி என்டர் ஆனேன்னு சொன்னாதான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டா புரியும்.
ஓகே சார். சரிங்க சார். சாரு சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் கூப்பிடுவாரு, செஞ்சு கொடு. சரிங்க சார். சாரு கிட்ட ஃபோனை கொடு. சார். ம் சார் லைன்ல. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சார், அவன் நம்ம பையன்தான். அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சீரியஸ். அவனுக்கு கைக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும். அவன் என்ன வேணாலும் செய்வான் சார். கண்டிப்பா அவன் உங்களுக்கு உதவியா இருப்பான் சார், நான் கேரண்டி. எஸ் சார். நீங்க சொல்லிட்டா மறுப்பே இருக்காது. நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார். இந்தாப்பா போனை வச்சிரு. உன் பேர் என்ன தம்பி? வினோத் சார். நான் சொல்ற வேலையை செஞ்சா ஒட்டு மொத்தமா இந்த வருஷத்துல உன் கைக்கு 50 லட்சம் ரூபாய் வரும். 50 லட்சமா? சார் நீங்க தெய்வம் சார். கண்டிப்பா என்ன வேலையா இருந்தாலும் செய்யறேன் சார். சொல்லுங்க சார், என்ன செய்யணும் சார்? ஒரு வேலை இல்ல தம்பி, பார்ட்டா பல வேலைகள் செய்யணும். ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணணும், அவளை நீ கர்ப்பமாக்கணும். ஒரு கட்டத்துல வில்லேஜில் எனக்கு ஒரு வீடு இருக்கு, அங்க கொஞ்ச நாள் நீ தங்க வேண்டியதா இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஓகேன்னா நீ வேலைக்கு சேரலாம். சார், எனக்கு எங்க அம்மாவை குணப்படுத்தணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் ரெடி சார். இதான் சார் நடந்தது. அப்போ நீ மலர அந்தால் சொல்லித்தான் லவ் பண்ணியா? அப்படிதான் வந்தா. ஆனா இப்போ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. முழு விஷயமும் தெரியுமா? முழு விஷயமும் தெரியுமான்னா தெரியாது. ஆனா எனக்கும் இவனுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு என்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டா. எப்படியோ கல்யாணம்னு ஒன்று பண்ணா நாங்க நல்லா வாழணும்னு பிளான் போட்டிருக்கோம். அதுக்கு பணம் தேவை. அதனால அந்த ஆள் கிட்ட நான் கர்ப்பம்னு ஒரு பொய்ய நான் தான் சொல்ல சொன்னேன். அப்படின்னா நீ கர்ப்பமா இல்லையா? உனக்கு என்ன பைத்தியமான பிடிச்சிருக்க? இந்த விஷயம் தெரிய வந்ததோ எல்லா அண்ணன்களும் எவ்வளவு சந்தோஷமா, ஏமா நீ கர்ப்பமா இருக்கிறதா சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீ என்ன கேட்ட பாரு, நீ கர்ப்பமா இல்லையான்னு கேக்குற. என்ன இப்படி கேக்குற? விளையாட்டா மலர் வாழ்க்கையில வந்தவன் சார் நானு. ஆனா இப்ப அவளை சீரியஸாவும் சின்சியராவும் நான் லவ் பண்றேன் சார். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமாண்ணா? கேளுமா. எனக்கு அம்மா வேறையா இருந்தாலும் அப்பா ஒண்ணுதானேண்ணா? அக்காக்கு உனக்கும் உயிர் கொடுத்த அதே அப்பா ரத்தம் தானே எனக்குள்ளேயும் ஓடுது. நான் ஒன்ன மாதிரி பாசம் இல்லாத ஆளெல்லாம் கிடையாது. மலர், அண்ணா சின்ன வயசுல எல்லாம் நம்மள எப்படி பாத்துக்கும் உனக்கு தெரியாதா? இப்போ கடன் தொல்லையில இருக்காருடி. அவர் பாசக்காரர் தான். என்ன பாசம் இருக்கு சொல்லு? அந்த எம்டி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் தங்கச்சி கொடுக்க ஒத்துக்கிறதா? இவருக்கு என்னதான் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கதா நான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போன்ல பேசுற மாதிரி உன் காது பட பேசுன தெரியுமா? மலர், ஏன் டென்ஷன் ஆகுற? டேய், என்னடா? நீ கொஞ்சம் பேசாம இரு. எமோஷனால ஃபீலிங் இருக்கும். மலர் பேச்சில் நியாயம் இருக்கு. அண்ணன் தங்கச்சிங்க விவகாரம் நாம தலையிட வேண்டாம். போட. அந்த ஆள் ஆடினது டிராமாங்கிற விஷயம் தெரியாம நீ என்னையே அவனுக்கு கட்டி கொடுக்க முன் வருவேன்னு நான் எதிர்பார்க்கலனா. அந்த விஷயத்தை எனக்கு போன் பண்ணி சொன்ன. நான் வீட்டுக்கு வந்தப்போ அந்த ஆளும் நீயும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டேன். ஆனா
ஒண்ணுமே கேட்காத மாதிரி உன்கிட்ட அந்த நாள் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்த விஷயத்த மட்டும் கேட்டேன். நீ கவிதாவை ரெஃபர் பண்ற ஐடியாவை சொன்னேன். நான் உடைஞ்சு போயிட்டேன். என்ன 2 பேரும் மன்னிச்சிருக்கம்மா. வட்டி கட்டி மாடல கடனை தீக்க எங்கேயாவது ஒரு சோர்ஸ் கிடைக்குமான்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆளு பணத்தை ஆசை காட்டலாம். என் ஆசை பேராசை ஆயிடுச்சுமா. தப்புதான், என் மேல தப்புதாம்மா. கவிதா, ஐம் சோ சாரிம்மா. மலர், ஐம் சோ சாரிம்மா. உங்க 2 பேரோட பாசத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஷயத்த கவிதா என்கிட்ட சொன்னா. நான் ஷாக் ஆயிட்டேன். இவ ஏன் உங்ககிட்ட சொன்னான்னு நீங்க கேட்கணும். நாங்க 2 பேருமே ஒன்னா ஒர்க் பண்ணவங்க. மனசை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்க வீட்டுல ஜாதியை காட்டி பிரிச்சுட்டாங்க. உங்க வீட்டுல பண பிரச்சனையில அவ கல்யாணம் லேட்டாக. 2 பேருமே எதுவுமே செய்ய முடியாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கவிதா வந்து கஷ்டத்தை சொன்னப்ப நான் முதல்ல வினோத்தை பிடிச்சேன். அவன் என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சது. அடுத்ததா எம்டி பிளான்ல இருந்து உங்களை சேவ் பண்றது எப்படின்னு யோசிச்சேன். அதான் அந்த ரவுடி வேஷம். வேற ஏதோ பிரச்சனையில உங்க மேல இருக்கிற கோபத்தை பகை தீர்த்துக்க தான் அந்த ஆள் இதெல்லாம் செய்யறான்னு எனக்கு புரிஞ்சுது. அதை உங்களுக்கு புரிய வைக்க தான் இவ்வளவும் பண்ண. உங்களை நினைச்சு. தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ வெரி மச். அண்ணா, உனக்கும் எங்க எம்டிக்கும் என்னடா பிரச்சனை? தெரியலையே. நானே அவரை போய் நேரா சந்திச்சு கேட்டுட்டு வரேன். என்ன விளையாடுறீங்களா? உங்க மேல எனக்கு என்ன பகை இருக்கு மிஸ்டர் கார்த்திகேயன்? அது எனக்கு தெரியாது சார். அந்த கன்ஃபியூஷன்னால தான் நான் இங்க வந்திருக்கேன். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார் கொஞ்சம் பெரிய ஆளு, எனக்கும் தெரிஞ்சவர். நான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறான்னா அதுக்கு காரணம் கரெக்டா இருக்கணும் இல்லையா? சொல்லுங்க. விடுங்க இன்ஸ்பெக்டர், எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க விஷயத்தை சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இவர் கம்ப்ளைண்ட்டை லார்ஜ் பண்ண சொன்னார் சார். எஃப்ஐஆர் போட்டாச்சா? வேற வழி இல்லாம போட்டுட்டான் சார். என்ன கார்த்திகேயன் சார், நான் உங்க வீட்டில் வச்சு பேசின எல்லாத்தையும் உங்களோட அந்த ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டீங்களா என்ன? ஆமா சார். நீங்க எங்கிட்ட கூலி பேசிட்டு பாய்சன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு ஒப்பி கிராமத்துக்கு போய் உங்க தங்கச்சியோட லவ்வர் பையனை கொலை பண்ண போன விஷயத்தை கூட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். கடன் பிரச்சனையோட விரக்தியாலையும் என் தங்கச்சி பாதம் மாறிட்டாங்கிற மன கஷ்டத்தினாலையும் நான் இப்படி ஒரு கேவலமான முடிவை ஆவேசத்தில் எடுத்துட்டேன். அதுக்கு உண்டான தண்டனைய நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? நீங்க இவர் வீட்டுக்கு போய் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் கொடுத்தீங்களா? ஓகே. இவருக்கு பணத்தாசை காட்டி தப்பான வழிக்கு போக தூண்டுனீங்களா? ஓகே. உங்ககிட்ட வேலை செய்யற வினோத் மூலமா இவர் தங்கச்சிய ட்ராப் பண்ண சொன்னீங்களா? ஓஹோ. அதுக்கு காரணம் என்னன்னு இவருக்கு தெரியணுமா? முதல்ல நீங்க சொன்ன 2 பாயிண்ட்டுக்கு என் லாயர் வந்து பதில் சொல்லுவாரு. 3ஆவதா ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, அதுதான் கொஞ்சம் இடிக்குது. என்ன இடிக்குது? யாரோ வினோத்னு ஒருத்தர் மூலமா இவர் தங்கச்சிய ட்ராப் பண்ணேன்னு சொன்னாருல்ல? ஆமா. அது மட்டும் கொஞ்சம் இடிக்குது. அது இவரே கிரியேட் பண்ணி சொல்றாரு.
நான் ஒன்று கிரியேட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். நான் எதையும் தப்பா சொல்லல சார். சும்மா நடிக்காதீங்க சார். நீங்க ஹிரேடியம் மெட்டல் பிசினஸ்க்காக ஓபிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற மக்களையே காலி பண்ண வச்ச அநியாயம் எனக்கு தெரியும் சார். மிஸ்டர் கார்த்திகேயன், என் பிசினஸ் பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை. நீங்க எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போங்க, என் ஸ்டேட்மெண்ட் ஒன்னே ஒண்ணுதான், அது எடுபடவும் கூடாது. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன சொல்லுங்க. என்கிட்ட பிஏவா ஒர்க் பண்ண பொண்ணு கவிதா, அவ வீட்டில இருந்து என்னோட பிசினஸுக்கு இடைஞ்சலா ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சும்மாவாச்சும் ஒரு பேச்சுக்கு உங்க தங்கச்சி மலர எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு மிரட்டினேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது உங்க தங்கச்சியும் என்கிட்ட வேலை பார்க்குற வினோதுங்கிற பையனும் சேர்ந்து என்ன மோசம் பண்ணாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சுது. அவன் மேல ஆக்ஷன் எடுக்க என் ஏரியா ஸ்டேஷன்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிடுவேன். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் மிஸ்டர் கார்த்திகேயன், கம்ப்ளைண்ட் கூட ஏற்கனவே கொடுத்தாச்சு. அப்படின்னா எனக்கு நீங்க வினோத்தை கொலை பண்ற கொடுத்த ஆஃபர்? நான் ஆஃபர் கொடுத்தனா? இல்லையா பின்ன? நான் ஆஃபர் கொடுத்ததா சொல்றீங்களே, அட்வான்ஸ் பணம் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? இல்ல, நான் பணமே கொடுக்கல. வெறும் என் பேச்சுக்கே நீங்க எப்படி சார் அவனை கொலை பண்ண போனீங்க? கதை விடுறதுக்கும் ஒரு கணக்கு வேணாம்? அப்படின்னா நான் பொய் சொல்றேனா? எஸ், என் நஷ்டத்தை கண்டுபிடிக்க நான் வந்து உங்க வீட்டுல நாடகம் ஆடினது உங்களுக்கு பொறுக்கல சார். என்ன சட்டத்துல சிக்க வைக்க நான் உங்ககிட்ட சொல்லாத விஷயத்தை கூட நீங்க புகாரா கொடுத்துருக்கீங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? நான் கரெக்டா தானே பேசுறேன். என்ன இன்ஸ்பெக்டர், என் கொஸ்டின் கரெக்ட் தானே? கரெக்டா இருக்கு சார். கொஸ்டின் கரெக்ட் தான். சோ நான் தப்பானவனா இருந்தா உங்க தங்கச்சி என்னை பத்தி ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டு கொடுத்த விஷயத்துக்காக நேரடியா ஏதாவது அவளை செஞ்சிருக்க முடியும் தானே? செஞ்சனா இன்ஸ்பெக்டர்? இல்ல சார். கார்த்திகேயன், உங்க வேலையை நீங்க பாருங்க. உங்களுக்கு பிளாக் மணின்னு எதுவுமே லாஸ் ஆகல, அந்த விஷயம் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா. ஆனா இதெல்லாம் ஏன் செஞ்சீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஒரு ஆதாரமும் கிடைக்க மாட்டேங்குது. அதான் நானும் சொல்றேன் கார்த்திகேயன், ஆதாரபூர்வமா ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க, நான் உட்கார்ந்து பேசுறேன். என்ன சார், என் தங்கச்சிய நீங்க லவ் பண்ண சொன்ன விஷயத்த அந்த பையன் வினோத் வந்து நேரடியா சாட்சி சொன்னா என்ன பண்ணுவீங்க சார்? கூட்டிட்டு வாங்க சார் அவனை. எங்கிட்ட கூட வேண்டாம், இதோ இவர்கிட்ட ஒப்படைங்க. சரியா இன்ஸ்பெக்டர் சார்? சார், ரெப்யூட்டட் பிசினஸ்மேன் ஆன ராமலிங்க ஐயனார் அலைஸ் ராமலிங்கம், அதாவது நான் இந்த கேஸ் விஷயமா ஃபுல் கோஆபரேஷன் கொடுக்கறேன்னு நாளைக்கே இவரை ரெக்கமெண்ட் பண்ண அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு சொல்லிருங்க. ஓகே? ஓகே சார். ஓகே தென். வரேன் மிஸ்டர் கார்த்திகேயன். வரேன் இன்ஸ்பெக்டர். ஓகே சார். ஒரு நிமிஷம் சார். எல்லாரும் சொல்லும்போது நான் நம்பல, ஆனா இப்ப எனக்கு நேரடியா புரியுது. நீங்க என் கூட ஏதோ ஒரு விஷயத்துல மிஸ்மேட்ச் ஆகுறீங்க. என்னது? எங்கேயாவது நான் உங்களை காயப்படுத்தி அதுக்கு என்ன பழி வாங்குறீங்களா சார்? நாம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பின்னாடி எப்பவாவது சந்திச்சிருக்கோமா? இல்ல சார். பின்னென்ன, உங்களோட நடக்கிற இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா ஏதாவது ஓல்டு பிளாஷ்பேக் ஒன்று இருந்துதான் ஆகணும்னு ஏதாவது கட்டாயமா என்ன? கார்த்திகேயன், சில்லியா யோசிக்காதீங்க. என் கம்ப்ளைண்ட் விஷயமா என் லாயர் உங்ககிட்ட பேசுவாரு. சரியா? சரி சார். வரேன். கார்த்திகேயன் சார், சொல்லுங்க சார். அந்த பையன் வினோத் எங்க இருக்கான்னு பத்திரமா பிடிச்சி வைங்க. ஏன்னா என்ன ஹேண்டில் பண்ணணும்னா அவன் ரொம்ப முக்கியம். பெஸ்ட் ஆஃப் லக். வரேன்.
எங்க போனா இவன்? சார் இந்த பையன் பேரு சிவா, நல்லா படிச்சிருக்கான், கஷ்டமான ஃபேமிலி. நீங்க எது சொன்னாலும் செய்வான் சார். வெரி குட், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. வரேன் சார். ம் இங்க பாரு தம்பி, சார் என்ன சொன்னாலும் செய்யணும். கண்டிப்பா சார். நான் போயிட்டு வரேன் சார். ம் டே தம்பி சார், இந்த 3 பேப்பர்ல ஒரு பேப்பர் எடு. நீ என்ன வேலை செய்யணும்னு நான் டிசைட் பண்ண மாட்டேன், நீ தான் டிசைட் பண்ணணும். நல்லா கடவுளை கும்பிட்டு எடுப்பா. எடு. சார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். வெரி குட். நீ பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, ஒரு ஜட்ஜி வீட்டை காட்டுறேன். அவரு ஒய்ஃபை நீ கண்காணிக்கணும். அவங்க ஒரு நாள் நடவடிக்கையை எனக்கு ரிப்போர்ட்டா காட்டணும். சரியா? சரிங்க சார். நாளைக்கு காத்தால இதே இடத்துக்கு 10 மணிக்கு வர்றேன். சரியா? சரி, ஓகே சார். சரி. ம் வரேன் சார். ம் என்னப்பா வினோத், ஊரெல்லாம் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்களாமே, ஆனா நீ எங்க இருக்க பாத்தியா? ஏண்டா டேய், லவ் பண்ற மாதிரி நடிடான்னா நிஜமாவே லவ் பண்ணிட்டு என்ன காட்டி கொடுத்துட்டு வந்துட்டியா? உனக்கு நாளைக்கு சாவுடி. எப்படி சாக போறேன்னு யோசிக்கிறியா? முதல்ல விஷம் கொடுத்து கொன்றுவேன். டெட் பாடி ஒன்னு அன்னைக்கு நீ ஏத்திட்டு போனிய ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி நீ போவ. அந்த மாட்டு தொட்டிக்காரங்க கிட்ட உன் டெட் பாடிய பீஸ் பீஸோ வெட்ட சொல்லுவேன். என்னடா சார் நமக்கு நல்லா பணம் கொடுத்தாரே, அவர் சொல்ற வேலையை ஒழுங்காவே செஞ்சிருக்கலாமே, நேர்மையாவே இருந்திருக்கலாமேன்னு ஃபீல் பண்றியா? நீ நேர்மையா இருந்திருந்தா கூட உன்னை கொன்னுட்டு இருப்ப. நான் பண்றது செக் அண்ட் மேட் பிசினஸ். அதுல நீ ஒரு பகடக்காய். நான் பண்ற செக் அண்ட் மேட் வியாபாரம் என்னன்னு புரியல. அது ஒரு பெட்டிங் பிசினஸ். நாங்க 4-5 பணக்காரங்க சட்டத்தை ஏமாத்தி ஒரு குற்றத்தை கரெக்டா செஞ்சா இவ்வளவுன்னு ஒரு அமௌண்ட் மேல பெட் கட்டியிருக்கோம். உன் மேலையும் கார்த்திகேயன் மேலையும் நான் கட்டினது எவ்வளவு தெரியுமா? 5 கோடி. உன்னை வச்சு ஒரு குற்றத்தை பண்ணிட்டு நீ கிடைக்காம கார்த்திகேயன் ஜெயிலுக்கு போவான், நீ காணாமையே போயிருவ. இதான் டீல். எப்படி? எதுக்கு இந்த விளையாட்டுக்கு கார்த்திகேயனை செலக்ட் பண்ண தெரியுமா? ஒரு டிவியில இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். ஒரு பத்திரிகையோட சப் எடிட்டர் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாரு. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. எந்த சந்தர்ப்பத்திலையும் டென்ஷனே ஆக மாட்டேன்னு பேட்டி கொடுக்கறாரு. யாரா இவன்னு விசாரிச்சா என்கிட்ட ஒர்க் பண்ண பிஏவோட அண்ணன். உடனே ஓடிச்சு பாரு ஒரு ஸ்கிரீன் பிளே. அதுதான் அவங்க வீட்டுல நடந்துச்சு. வழக்கமா உன்ன மாதிரி சின்ன சின்ன தப்புகள் பண்ற அப்பாவி பசங்கள் வேணும்னு போலீஸ் ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லுவேன். அவங்க உங்களை மாதிரி ஆளுங்களை எனக்கு தருவாங்க. உங்க வீக்னஸ வச்சு நீங்க எப்படி? வணக்கம். நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. அசஞ்சா கூட சுட்டுருவேன். நான் கன் ஷூட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவன்.
நீ தான் மெயின் வில்லனா இருந்தா இவனைத்தான் எப்படியும் கடத்துவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண. அதனால தான் நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்க ஆளுங்க இவனை தூக்குனாங்க. அவங்களுக்கு தெரியாம நான் உள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். எப்படி? கமிஷனர் ஆபீஸ்க்கு போகலாமா இல்ல இங்கேயே சுற்றட்டுமா?